அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 எக்ஸாம் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஆனது முடிஞ்சிருச்சு. அதாவது கள உதவியாளர் பணி டிஎன்இபியில் நடந்தது. ஸோ 1700 சம்திங் போஸ்டிங்க்கு நடந்தது. ஸோ அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, சார் கட் ஆஃப் இவ்வளோ தான் வருமா, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்கன்ற அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் இன்னும் நமக்கு தெரியலை. ஸோ அது தெரிஞ்சால் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவேன், கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ கட் ஆஃப் எவ்வளோ சார் வரும்? ஸோ நம்ம வட்டாரத்தின்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே அனலைஸ் பண்ணபடி ஸோ கட் ஆஃப் இவ்வளோ கம்மியாக தான் இருக்குமா அப்படின்றது தான் நம்மளோட கேஸு. ஸோ கட் ஆஃப் எவ்வளோ வரும் ஜென்ரலாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தமிழ், ஜிஎஸ், மேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2. ஸோ இதில் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா சேஃப் ஸ்கோராக இருக்கும், ஓரளவுக்கு சேஃப் ஸ்கோராக இருக்கும், அடுத்து பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் இது வந்து நம்ம கிட்ட சொன்னவங்கள வச்சு அனலைசிஸ் பண்ணது மட்டும்தான், சரியா? அது கூடலாம் குறையலாம், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? நான் தெளிவாக சொல்லிட்டேன், அது கூடலாம் குறையலாம். இல்லை அதை விட நீங்கள் எதுவும் அனலைசிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் கீழே என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். மறக்காம என்ன பண்ணீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எக்ஸாம்ஸுக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சஸ், பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு பிடிஎஃபா நம்மளோட வெப்சைட்ல. ஸோ தேவைன்றவங்க என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ தாராளமா என்ன பண்ணிக்கோங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதுங்க. ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, தாராளமா இப்பயே வாங்கி அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இப்பயே வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்றத இப்போ கேள்வி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் பேப்பர். தமிழில் எல்லாருமே தாராளமாக 40 கொஸ்டின்ஸ் எடுத்துருவாங்க, தாராளமாக. ஏன்னா நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்துட்டு நம்ம மெட்டீரியல் வாங்கி படித்தவங்களே அசால்ட்டாக 70-80 கொஸ்டின்ஸ் போட்டோம் அப்படின்றத தாராளமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா பிடிஎஃப் மெட்டீரியல் சிலபஸ் வைஸ் இருக்குது, தாராளமாக வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ கூட யோசிக்காமல் வாங்கினீங்கனாலும் அடுத்த எக்ஸாமுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, தமிழை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ், ஓகேவா? ஸோ இப்போ ஸ்கோரிங் பார்ட்டுன்னு பார்க்குறப்ப ஜிஎஸ், மேக்ஸ், அதுக்கப்புறம் பேப்பர் 2 இதில் வந்து அவுட் ஆஃப் 75, இது வந்து அவுட் ஆஃப் 25, இது வந்து அவுட் ஆஃப் 200. ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா ஓரளவுக்கு சேஃப் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டம், ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டமானது. ஸோ இதில் ஒரு 75க்கு 30 to 40 மினிமம் சொல்கிறேன், மினிமம் நான் மினிமமாக சொல்கிறேன். இல்லை மேக்ஸிமம் அப்படின்னா 40 to 50 நிறையா பேர் போட்டிருப்பாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். சரி, ஓகே, 40 to 45, 40 to 45, சரியா? 40 to 45 இதுதான் மேக்ஸிமமாகவே அவங்க போட்டிருக்க முடியும், சரியா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 தான். அதுவும் உங்களுக்கு இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த அவுட் ஆஃப் 100, இந்த அவுட் ஆஃப் 100க்கு மினிமம் 55 to 65. ஸோ 55 to 65 இவ்வளோ தான் எடுத்திருக்க முடியும். மினிமம் 50, மேக்ஸிமம்னா 55 to 65 தான் எடுத்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எல்லாரும் சொன்னது அதுதான், சரிங்களா? 30 மார்க் ஜிஎஸ்ல போட்டிருக்காங்க, சில பேர் 40 மார்க் ஜிஎஸ்ல போட்டிருக்காங்க, சில பேர் 50 ஜிஎஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க சொன்னதை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம், சரியா? மேக்ஸில் மேக்ஸிமமே 20 தான், மேக்ஸிமமே 20 தான். சில பேர் 22, 23லாம் போட்டிருப்பான். நம்ம மேக்ஸிமம் ஆவரேஜாக 20ன்னு வச்சுப்போம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் 55 to 65 தான் அவுட் ஆஃப் 100, சரியா? 55 to 65, இதில் ஒரு 10 மார்க்ஸ் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் ஈஸியும் கிடையாது, டஃப்பும் கிடையாது. இது வந்து மாடரேட். நிறைய பேர் ஈஸி, நான் 170, 180 அந்த கேட்டகரிலாம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ அவுட் ஆஃப் 200க்கு எவ்வளோ எடுத்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 130 to 140, 130 to 140, 130 to 140. நான் வந்து ஜென்ரலுக்கு சொல்கிறேன், நான் வந்து எதுக்கு சொல்கிறேன், ஜென்ரலுக்கு சொல்கிறேன். ஸோ ஜென்ரலில் இருந்து உங்களுக்கு நீங்கள் எம்பிசி, பிசி இதெல்லாம் வந்து குறையலாம்,
எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் இதெல்லாம் வந்து தாராளமாக உங்களுக்கு குறையலாம். இப்போ உங்களுக்கு 130லேருந்து 140 அப்படின்றப்ப, ஏன்னா இது மாட்ரேட்டு, அதனால வந்து உங்களுக்கு வச்சிருக்கு. ஈஸினா 160 வச்சுக்கோங்க, சரியா? கஷ்டம்னா 110 120 வச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? கஷ்டம்னா 110 120, ஈஸினா 160 170 வச்சுக்கோங்க. நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாமே நம்ம சொன்னதை வச்சு தான் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம், சரியா? இதுதான் அஃபீஷியல் கட் ஆஃப்னு கிடையாது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மாறலாம், சரியா? அதை நல்லா தெரிஞ்சுக்காங்க, ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இப்போ இது வந்து எவ்வளோ? 55 to 65, இது வந்து ஒரு 130 to 140. அப்போ 185ல் இருந்து எவ்வளோ? 205. அப்போ இதை ஆவரேஜ் பண்ணால் 180 to 200. அதாவது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 300 கொஸ்டின்ஸ். இது கொஸ்டின்ஸ் தான், மார்க் கிடையாது, நல்லா பார்த்துக்கோங்க. 300க்கு எவ்வளோ எடுத்துருக்கலாம்? 180 to 200 எடுத்தா ஓகே. 180 to 200 எடுத்தா ஓகே. அதே மாதிரி எம்பிசி பிசி இவங்க எல்லாருமே இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வருவாங்க. எஸ்சி அவங்க எஸ்டி அவங்களா இருந்தாங்கன்னா ஒரு 5 to 10 மார்க்ஸ் குறையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 170 160, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குறையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு, சரியா? கிளியராங்க? ஸோ நம்ம கொடுத்த அனாலிசிஸ், அதாவது எல்லாருமே சொன்னபடி வச்சு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இல்லை சார் இவ்வளோ வர சான்ஸ் இல்லை, இன்னும் கம்மியாகும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ வரும் அப்படின்றது. இது நம்மளோட அனாலிசிஸ் தான், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், சரிங்களா? எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். ஸோ இது மேபி கம்மி ஆகலாம், மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் தட் ரிசல்ட் என்ன வேணாலும் மாறலாம். ஸோ அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றின ஒரு முக்கியமான வீடியோ வரும், தயவு செய்து அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றின முக்கியமான வீடியோ வரும். ஸோ தயவு செய்து அதையும், ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றின எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க, எவ்வளோ எடுத்தா பாஸ் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் எது தேவைப்பட்டாலும் என்ன பண்ணிக்கோங்க, நம்ம சேனலும் ஃப்ரீ கிளாஸஸையும் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.